எந்த விண்ணப்பமும் வரவில்லை. ஒரு சிலர் போவதற்குண்டான மார்க்கத்தை கேட்டபொழுது இந்து சமய அறநிலையத்துறை செல்லுகின்ற பயண மார்க்கத்தை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. விண்ணப்பங்கள் வந்தால் அது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு பரிசீலிக்கலாம். ராமர் கோயிலை கட்டியதற்காக பாஜகவிற்கு வாக்களிக்க தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர்களுடைய சமீபகால பேட்டிகளை பார்த்தால் மாறி மாறி பேட்டி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு நிலை, நாளைக்கு ஒரு நிலை என்று. அவர்கள் பேட்டிக்கு தினந்தோறும் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் கூறுகின்ற பதிலே வித்தியாசப்படும் என்பதால் அவர்கள் போக்கிற்கே அவர்களை விட்டு விடுவோம். கண்டிப்பாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திருக்கோயில்களிலே வழங்கப்படுகின்ற அர்ச்சனை சீட்டுக்குள் கூட அர்ச்சனை டிக்கெட் இயந்திரத்தின் வாயிலாகத்தான் வழங்கப்படுகின்றது. அதேபோல் திருக்கோயில் நடக்கின்ற அபிஷேகம் மற்ற சிறப்பு பிரார்த்தனைகளை அனைத்தும் கணினியில் ஏற்றப்படுகின்றன. ஒரு நாளைக்கு எத்தனை அபிஷேகங்கள் நடக்கிறது என்பதை முழுவதுமாக கணினியில் ஏற்றப்படுகின்றன. சிறிஞ்சிற்றளவும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் புகார் எழுந்தவுடன் அது குறித்து விசாரிக்க சொல்லியிருந்தோம். விசாரித்த துறையினுடைய இணை ஆணையாளர் திரு செல்லதுரை அவர்கள், மண்டல இணையாளர் செல்லதுரை அவர்கள் அப்படி எந்த விதமான தவறும் நடைபெறவில்லை என்று காலையிலே சொன்னார். அது குறித்து விவரமாக அந்த திருக்கோயிலுடைய இணையான பெயரிலேயே இன்றைக்கு ஊடகங்களுக்கு செய்தி அளிக்க வலியுறுத்தி இருக்கின்றேன். நன்றி. இது கொஞ்சம் நல்ல விஷயம். இது 60 வயதுக்கு மேல் கடந்த 70 வயதானவர்களுக்கு இதுவரையில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இந்த திட்டம் ஏற்படுத்தப்படவில்லை. புதிய திட்டம் என்பதால் இந்த திட்டத்திற்கு பெருமளவு வரவேற்பு இருக்கின்றது. நாங்கள் அறிவித்து அதிகப்படியாக சிரமம் மேற்கொண்டு அனைவரையும் விண்ணப்பங்களையும் நாங்கள் பெற முயற்சிக்கவில்லை. குறைந்த காலகட்டத்தில் 10 நாட்களுக்குள்ளாக இவ்வளவு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு அதில் தகுதியுடன் செய்யப்பட்டு அனுப்பி வைப்பதிலிருந்தே இந்து சமய அறநிலையத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, குறிப்பாக பக்தர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இதில் புலப்படுகிறது. எங்களுடைய இது போன்ற ஆக்கப்பூர்வமான செயலுக்கு உடனிருந்து செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய பேரூர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களுக்கும், அதேபோல் கோவை கௌமார மாடாலயம் தவத்திரு குமரகுருவர சுவாமிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பிற்கும், மயிலம் பொம்மபுராதீனம் தவத்திரு திரு சிவஞான பாலாய சாமி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.